இன்னைக்கு காலையில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்டு? நம்முடைய சபரீசனுக்கு ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு பென். அவங்க ஃபுல்லாக போய் தமிழ்நாடு ஃபுல்லாக அனலிட்டிக்கலாக யோசனை போட்டிருக்காங்க. 10 மாவட்டங்களில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது டிஎம்கே. எங்கே அந்த 10 மாவட்டத்தில் தென் தமிழகம் தென் தமிழகம் இல்லை, அதில் 4 முதல்ல குறிப்பு. எல்லா இடத்துலையுமே இப்போ திமுக கொஞ்சம் பலமாக இருக்கலாம், இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் திமுக பலம் இல்லை. இப்படி பார்க்கின்ற போது திமுக கொங்கு மண்டலத்தில் பலமிழந்திருக்கிறது, வடக்கு மண்டலத்தில் பலமிழந்திருக்கிறது. சென்னையில் கடும் போட்டிகளுக்கு பின்பு கரையேறி விடுவார். அநேகமாக விஜய் அவர்கள் என்டிஏயில் சேர்வதற்கு ஒரு 60% வாய்ப்புகள் நெருங்கி வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன். உதாரணம் என்னவென்றால், அவருக்கு மத்திய ஏஜென்சியின் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நேற்று 132 மாவட்ட செயலாளர்களை நேற்று முன்தினம் கூப்பிட்டிருக்கார் விஜய். உருக்கமாக பேசினார். அதில் 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார். 120 மாவட்ட செயலாளர்களில் 98 பேர் சொன்னார்கள், நாம் கூட்டணி அமைத்தே போராடி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 98 பேர் கூட்டணியில பெரும்பாலும் அதிமுக கூட்டணியை தான் விரும்பி இருக்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் என்கிட்ட சொன்னார். நடிகர் விஜய் அவர்கள் சேரப்போகிறார்கள். இதை உடனடியாக இப்பொழுது அறிவாலயத்தில் பெரும் குழப்பம். அறிவாலயத்தை கலங்கடிக்க செய்திருக்கும் நடிகர் விஜய் இங்கே வந்துவிட்டார். அப்படின்னா நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், போட்டி பலமாக இருக்குமா இருக்காது? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். சார், தற்பொழுது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த ஒரு 10 நாட்களாகவே போயிட்டு இருக்கு. அதெல்லாமே ஒரு பழைய கதைன்னு வச்சுக்கோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போயிருக்காரு. அப்போ விஜய் ஊரில் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே நேரத்தில் கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் தாவேக்காவினுடைய மறைமுக தரப்பில் சொல்லப்படுது. வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெட்டு 1 துண்டு 2 தான். இருக்கா இல்லையா? வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. தமிழமுதன் என்னன்னா, அரசியலில் எப்போதும் நாம் பார்க்கறது நிரந்தர நட்பும் இல்லை, பகையும் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் ஒரு 35 வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் நல்லா தெரியும். எனக்கு 40 வருஷத்துக்குள்ளே தெரியும். அப்போ நான் பார்க்கும்போது 1986 77 அது ஓரளவுக்கு சின்ன பையன், எனக்கு அவ்வளோ தெரியும். 84லேருந்து ஓரளவுக்கு தெரியும். இப்போ அன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற போது முடிசூடா மன்னனாக மரணிக்கு வரைக்கும் இருந்துட்டு போயிட்டார். 10 வருஷம். அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. கருணாநிதி என்னெல்லாமோ சொன்னார், கட்டுமரமாக மிதப்பேன், தமிழர்களே அதிலேறி நீங்கள் பயணம் செல்லலாம், நீங்கள் கவிழ்ந்து போக மாட்டேன். அவரால் ஒன்றும் கட்டுமரமாக மிதக்கவும் முடியல, மக்கள் ஏறவும் இல்லை. 2வது சொன்னார், 40 ஆண்டு கால நண்பர் ராமச்சந்திரன் திரும்பி வந்தால் ஆட்சியை ஒப்படைப்பேன், தமிழர்களே எனக்கு ஆட்சி. எந்த ராமச்சந்திரன் கருணாநிதியை நம்புறதுக்கு தயாராக இல்லை, ஆட்சி கொடு. இது கடந்த காலம். இப்போது அந்த சூழ்நிலை மாறி போய்விட்டது. நாம் இப்பொழுது என்டிஏ பற்றி பேசுவோம், விஜயை பற்றி பேசுவோம். விஜய் என்ன பொறுத்தவரை அவர் மீது 1008 விமர்சனங்கள் இல்லாத தலைவன் யாரும் இல்லை. பெண் விஷயங்களெல்லாம் நான் எப்போதும் பேச போகிறதில்லை. அவருக்கு ஒரு நடிகையோட அஃபேர் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச முடியாது, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் நான் பார்த்த அளவிற்கு தமிழமுதன் இளைய தலைமுறைகள் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை அவரிடத்தில் வைத்திருக்கிறார். அந்த பெரும்பான்மைக்கு என்ன பர்சன்டேஜ்? அது ஐ கான்ட் ஃபைண்ட் அவுட், என்னால் முடியல. ஆனால் எனக்கு தெரிய 10% மேல் இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ குறைஞ்சது ஒரு 11 வச்சுக்கோமா, 11%. அப்படிதான் இப்போ வருது. நீங்களும் கரெக்டாக எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ ஒரு தோராயமா சொல்றது அப்படிங்கிற கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படிதான். ஏன்னா இன்னும் 1 மாசம் கூட இல்லை. ஆமா, டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். வந்துட்டேன் சார். ஆமா, இன்னைக்கு 15ஆம் தேதி சார். ஆமா,
டேட் அனௌன்ஸ் பண்ணலனாலும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். ஒரு குறைஞ்சது ஒரு 11% கிட்ட வச்சுக்கலாம். 11, 10, 12 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இப்ப என்னை பொறுத்தவரை அநேகமாக விஜய் அவர்கள் என்டிஏயில் சேர்வதற்கு ஒரு 60% வாய்ப்புகள் நெருங்கி வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன். உதாரணம் என்னவென்றால், அவருக்கு மத்திய ஏஜென்சியின் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் சொல்கிறார்கள். இருக்கலாம், இல்லாமல் அரசியலில் எல்லாம் உண்டுதான். எல்லா கட்சிகளும் பவர் இருக்கும்போது அழுத்தம் கொடுப்பாங்க. அதில் பிஜேபி மட்டும் விதிவிலக்கல்ல, அது நடந்து கொண்டு தான் இருக்கும், அது தப்பில்லை. இவர் இந்த 41 பேர் இறந்து போன விவகாரத்தில் சிக்கப்பட்டு கொண்டார். ஒன்று விஜய். இப்போது அவருக்கு மேல் இருக்கிற விவகாரம் என்றால் அவர் 2 விவகாரத்தை சொன்னார். ஒன்று கொள்கை கூட்டணி, மற்றொன்று அரசியல் ஊழல் திமுக. இந்த 2 கொள்கை எதிரி பாஜக, அதான் அரசியல் எதிரி திமுக. அதான் ஊழல் அரசியல் எதிர்ப்பதற்கு திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2ஐயும் சொன்னார். அதான் இப்போ இடிக்குதா? அது இடிக்காது. ஏன்னு கேட்டால் சார், எப்போதுமே நீங்கள் பாருங்கள், ஒரு முடிவு எடுத்துருவாங்க தலைவர்கள். முடிவை எடுத்துட்டு அதை அறிவிக்கும் போது அதற்கு காரணங்களை தேடுவார்கள். அப்படித்தான் பிரேமலதா. திமுக அவர்களுக்கு பழம் நழுகி பாலில் விழுது 10 வருஷத்திற்கு கழுவு இப்போ தான் விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சு? கடைசியில் சொல்லுவாங்க, முடிவெடுக்கிற இடத்தில் தேமுதிகவும் சுதீஷும் இருக்கிறார்கள், பிரேமலதாவும் இருக்கிறார்கள். இதை மீறி மாவட்ட செயலாளர்களும் இல்லை, ஒரு மண்ணு செயலாளர்களும் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பேருக்கு கூப்பிடுவார்கள். தேர் காலிங் த மாவட்ட செயலாளர்கள். வாங்க உட்காருவோம், ஒரு டீயை குடிச்சிட்டு டிஎம் கேடுவோம். அம்மா நீங்கள் சொன்னால் சரிதானே? அண்ணி அண்ணி, அம்மா இல்லை அண்ணி. அண்ணி நீங்கள் சொன்னால் சரிதான்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நேற்று 132 மாவட்ட செயலாளர்களை நேற்று முன்தினம் கூப்பிட்டுருக்கார் விஜய். உருக்கமாக பேசினார். அதில் 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். 120 மாவட்ட செயலாளர்களில் 98 பேர் சொன்னார்கள், நாம் கூட்டணி அமைத்தே போராடி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர்? 120ல் 98 பேர். அந்த 98 பேர் கூட்டணியில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணியை தான் விரும்பி இருக்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிட்டையர்டு பர்சன் என்கிட்ட சொன்னார். ரைட் சார், இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை அப்படின்னா இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்காரோ? அது கொஞ்சம் உண்மைதான். அது கேப்டன் இருந்தப்ப எப்படி ஏடிஎம்கே விசஸ் தேமுதிக அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இடிக்குதோ? அந்த விஷயம் தான் இடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தினார். பாரதிய ஜனதா என்பது ஒரு மதவாத கட்சி என்று திமுக சொல்வதற்கு அதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னு கேட்டால், மதவாத கட்சி என்று நீங்கள் சொன்னாலும் 1997ஆம் ஆண்டு பண்டார பிரதேசிகள் என்று சொன்னவர் திரு கருணாநிதி. அன்றைக்கு எனக்கு தெரியும். 98இல் தன் மருமகனுக்கு பதவிக்காக ஐயா வாஜ்பாய் அவர்களோடு சேர்ந்தது யாரு? இதே கருணாநிதி. அப்போ என்ன ஒரே திமுகவுக்கு ஆசை என்ன? பதவி. இன்னைக்கும் தான் அந்த பதவி என் மருமகன். நீ பெரிய அண்ணா, நான் ஓப்பனாக தான் சார் பேசுவேன், அண்ணாவுடைய வழியில் பெரியாருடைய வழியில்னா சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ பண்டார பரதேசிகள் கூட எப்படி போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டால் சொன்னார், ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் தான் திமுக கழகம் எல்லோரோடும் சேரும். திமுக கழகம் இருக்கிற இடத்துல மதவாதம் ஒருபோதும் உள்ள நுழையாது. யார் சொன்னா? திரு கருணாநிதி ஐயா அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு விஷயம் அப்படின்னாலும் இப்போ விஜய் அவர்கள் மீட்டிங்கில் அந்த 98 பேர் ஏடிஎம்கே கூட்டணியை விரும்புகிறாங்க. வந்துடும், விஜய்க்கு வந்துடும். அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்போ விஜயில் 98% ஏடிஎம்கேக்கு ஆதரவு, பாஜக இல்லை ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் அநேகமாக நமக்கு கிடைத்த ஊர்ஜிதப்பட்ட தகவல்கள், நடிகர் விஜய் அவர்கள் சேரப்போகிறார்கள். அதற்கு சில காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட வருஷப்படுத்துகிறேன். முதலாவது பாயிண்ட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் சிக்கப்பட்டு கொண்டால் 41 பேர் படுகொலை என்பது அது படுகொலை தான். அது மரணம் என்றால் அது படுகொலை தான். கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள், நெருக்கடியிலே செத்து போனார்கள். இவர் ரொம்ப லேட்டாக போயிருக்காரு. ஹி ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்ஸ். அவர் தான் அதற்கான பொறுப்பாளி ஏற்க முடியும், பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இதில் ஒருவேளை அரசியல் பழிவாங்குதல் நடைவாக மத்திய ஏஜென்சிகள் தாக்கப்பட்டு விட்டால் இவர் சிறைக்குள் போய்விட வேண்டும்.
ஒரு சிக்கல் இருக்கிறது. எவ்வளோ நாள் இருக்கும் ஒருவேளை தண்டனை கிடைத்தால்? அது நமக்கு சொல்ல முடியாது. இவருக்கு எந்த பிரிவில் இருக்கிறார்கள், எவ்வளோ நாட்கள் இவர் சீக்கு பண்ணிட்டு கொள்வார், இவர் இந்த வழக்கிலிருந்து வெளியே, அது சொல்ல முடியாது. அது இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தது. இவர் ப்ரூவ் கொடுப்பார். இட் டேக்ஸ் மோர் டைம். வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. இரண்டாவது, அவர் என்ன பார்க்கிறார், 234 தொகுதிகளுக்கும் சரியான வேட்பாளர்கள் இல்லை. இப்போ சரியான வேட்பாளர்கள் என்றால் பணபலம் திமுகவை எதிர்ப்பது அது ஒரு பெரிய மலை. ரத கஜ துரஜாதிபதிகள், அதை பற்றி நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். அவர்களை எதிர்த்து சரியாக பேட் பண்ணுவதற்கு டிஃபென்ஸ் பிளே பண்ணலாம், அக்ரெசிவ் பண்ணணும். அக்ரெசிவ் என்றால் ஹி ப்ரொவைடிங் லாட் ஆஃப் மணி. ஹைலி அக்ரெசிவ். பந்து எப்படி போக வேண்டும் என்றால், பந்து ஃபெவிலியனுக்கு வெளியே போய் விடும். 6 என்பது லேசா ஹல்கி புஸ்கியா பாரத்கோ கெட்டிங் ஃபார் 1 more ரன் அல்ல, ஹல்கி அடிச்சு அட்டியில் போகணும். ஏன்னா 35 கோடியா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் அணிச்சு எல்லாத்துக்கும் தனி சேக்ஸ் ஏஜென்சிலாம் வந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப ரூத்லெஸ்ஸா, ரொம்ப பயங்கரம். அதை எடுப்பதற்கு பாவப்பட்டு அந்த கட்சியில் யாரும் இல்லை. சில செல்வந்தர்கள் 5 கோடி கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 10,000 பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் 5 கோடி டெபாசிட் கொடுக்கவில்லை. அப்போ விஜய் யோசிக்கிறார், நமக்கான வாக்குகள் நன்கு இருக்கிறது, ஆனால் நாம் வெற்றி பெற்று ஆட்சியை முடிக்க முடியாது, ஆனால் பெருவாரியான வாக்குகள் வாங்கலாம், இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று அவர் யோசிக்கிறார். அந்த யோஜனையின் விளைவாக இப்பொழுது என்டிஏ தரப்பில் பேசப்பட்டதின் விளைவாக 65 இடங்கள் கொடுக்கலாம், துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டதாகவும் தகவல் வருது. இது ஒரு ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன். என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு யூக தகவல் தான். அப்போ அவர் என்ன யோசிப்பார் என்றால், முதலாவது பேட்டில் நம்ம இறங்குறதுனால நமக்கு சில நன்மைகள் வருது. என்ன நன்மை? மத்திய பாரதிய ஜனதா அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் வலுவற்ற கூட்டணி தான். எப்படி நான் சொல்கிறேன் என்று நீங்கள் கேளுங்கள். என்னவென்றால், பாரதிய ஜனதாவுக்கு 11 விழுக்காடு வாக்கள் இருக்கிறது. ஒரு 8 வைத்துக் கொள்வோம், குறைத்து பாருங்கள். போன எதுக்குரியது, அது என்னது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்பொழுது சட்டமன்றத்திற்கும் பார்லிமெண்ட்டுக்கும் மக்கள் தனித்தான் பார்ப்பாங்க. ஒரு 18% எடப்பாடி பழனிசாமி. இப்போ 18, 26. இந்த முறை டிடிவி தினகரன் பேட்டு வண்டி செல்ஃப் எடுக்காது, அதை விட்டுருங்க. பாமக ஒரு 3%, 26, 3, 29. இவ்வளோதான் பெரிய பிளேயர்ஸ். மற்றது யார் இருக்கா? பாமக, தேமுதிக இல்லை, 29. இதோடு ப்ளஸ் ஒரு 10 போட்டா 39. யார் 10? விஜய். வரும் உங்கள் கணக்குப்படி 11 போடுங்க, 40. ப்ளஸ் மற்றவங்களாம் இருக்காங்க, சின்ன பார்ட்னர்லாம் 4%, 42% வந்தால் டிஎம்கேக்கு பெரிய சிக்கலாயிருமா இல்லையா? சிக்கல் வந்துடும். நான் சொல்கிறேன், எப்போதுமே டிஎம்கே பலகீனமான கட்சி சார். எப்படின்னு சொல்கிறீங்களா, கேட்குறீங்களா? அன்னோன் கூட்டணி அப்படின்னு பலகீனமான ஒரு கட்சியாக இருக்கும். திமுகவே பலகீனமான கட்சி தான். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க சார். 73 அப்போ உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது தான், படித்த வரலாறு. மாயத்தவிர டாக்டர் புரட்சி தலைவர் நிறுத்துறாங்க. அன்னைக்கு தனியே நின்று அடையாளம் தெரியாத டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் எலெக்ஷன்லேயே 1,43,000 ஓட்டு இடைத்தேர்தல். ஆமாம், மாயத்தவர். அன்னைக்கு டிஎம்கே 90,000 ஓட்டு தான். நிஜலிங்கப்பெல்லாம் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. 77 பசுங்கன்றோம். அப்புறம் கம்யூனிஸ்ட் தண்ணி நின்றுச்சு. டிஎம்கே அன்னைக்கு தோற்று போச்சு, 6% வித்தியாசம். 80 நேருவின் மகளைவா நிலையான ஆட்சி தான் கூப்பிட்டாங்க. அப்போ பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க, சட்டமன்றத்தில் தோற்று போனாங்க. 77 89 வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே இல்லை, தொடர்ந்து தோல்வி. புருக்களின் மருத்துவ எம்ஜிஆர் இருந்தார், ஜெயிக்கலையே. 84 ஜெயிக்கலையே. 84 ஜெயிக்கல, 77 ஜெயிக்கல, 73 தோல்வி தான். 73 தோத்துட்டாங்க. நான் சொல்றது நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மாயத்தேவர் திண்டுக்கல். 77 சட்டமன்றம், 80 சட்டமன்றம், 84 சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் வரவே இல்லை, வராமல் ஜெயிச்சார். 87 ஜார்ஜியான்னு பிரிஞ்சாங்க. அப்போ வந்தாங்க 89. 91 படுதோல்வி, ராஜீவ் அசாசினேஷன். 96 செல்வி ஜெயலலிதா மீது வந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, 98 குண்டு வெடிப்புல தோத்தாங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல. உடனே தோத்துட்டாங்க. 2 வருஷம் தான் அவங்க ஜெயிச்சாங்க. 2 வருஷம் தான் ஜெயிச்சாங்க. 98 தோல்வி, 2001 தோல்வி, 2006 மைனாரிட்டி அரசு 96 சீட்டு தான். கேப்டனுடைய வருகை 94 சீட்டு, 96. ஓகே, 96 சீட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது கேப்டன் ஒரு முக்கிய காரணம். ரைட். முக்கிய காரணமா டிஎம்கே செல்வாக்கு போயிட்டு 11 அம்மா வந்துட்டாங்க. அம்மா எத்தனை வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க? 21 வரைக்கும். 16 அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வெற்றி பெற்று கொடுத்த ஆட்சி தானே, செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தானே. ஓட்டு அவங்களுக்கு தானே போட்டோம், அவங்க போட்டாங்க. அவங்க 16 இறந்துட்டாங்க. அப்புறம் எடப்பாடி அவர் ஆட்சி பண்ணாங்க. இப்போ டிஎம்கே எங்க நீங்க மெஜாரிட்டின்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க. 21 138 சீட்டு. அதை விடுங்க சார், ஏன் அதை விடணும்? விடல. ரைட்டு. 2021 எத்தனை சீட்டு? 138. அதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா பலமான தலைவர் இல்லை. நல்லா கவனிங்க.
அந்த 21லையும் அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா? 1.5%. நல்லா கவனித்துக்கணுங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ திமுக கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் திமுக பலம் இல்லை. அவங்களுக்கு தன் பலமும் தெரியும், மாற்றான் பலம். பொய் சொல்லல அரசியல். ஆனால் இதை அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசித்து இன்னைக்கு காலையில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்டு? இன்றைக்கு காலையில் இப்போ உங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படி நான் அப்டேட்ஸ் தான் பண்ணுவேன். சும்மா போகிறதெல்லாம் அடிச்சு விட்டு போகிறதில்ல. நம்முடைய சபரீசனுக்கு ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு. பெண்ணு இல்லை, PEN, பெண்ணுன்னா கலைஞர் பெண்ணா, அப்படி ஒரு பெண்ணு வச்சுக்கோங்க. எந்த பெண்ணும் அவங்க ஃபுல்லாக போய் தமிழ்நாடு ஃபுல்லாக அனலிட்டிக்கலாக யோசனை போட்டிருக்காங்க. 10 மாவட்டங்களில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது டிஎம்கே. எங்கே அந்த 10 மாவட்டத்தில் தென் தமிழகம், தென் தமிழகம் இல்லை. அதில் 4 முதல்ல குறிப்பு: கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறமா குறிப்பாக சொல்ல போனால் விழுப்புரம், திண்டிவனம். இப்போ இதில் எத்தனை ஆச்சு? 4, 2, 6. இன்னும் சில பகுதிகள் 10. இந்த 2 தான் பேர் வந்திருக்கு. பேர் வந்து சொல்கிறேன். இன்னும் எப்படி பேக்கில் வந்திருக்குன்னா, திமுக அலர்ட் ஆகிட்டு ரொம்ப அலர்ட்டாங்க. எப்படி பேக் அடிச்சிருக்காங்கன்னா, பாமக கூட்டணி வந்து பலமாக காணப்படுகிறது தருமபுரியும் கிருஷ்ணகிரியிலும். தருமபுரி கிருஷ்ணகிரியில் பாமக கூட்டணி. அந்த அறிக்கையில் பெண்ணில் என்ன சொல்கிறாங்கன்னா, விழுப்புரமும் ஈரோடு இல்லை, திண்டிவனம், இந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் பலமாகிற பகுதியை நம்முடைய விவேக், அவர் பேர் என்ன, விஜய் கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி பார்க்கின்ற போது திமுக கொங்கு மண்டலத்தில் பலமிழந்திருக்கிறது, வடக்கு மண்டலத்தில் பலமிழந்திருக்கிறது. சென்னையில் கடும் போட்டிகளுக்கு பின்பு கரையேறி விடுவார்கள். ஆனால் அவர் பலமாக இருப்பது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இங்கே நல்ல பலம் இருக்கிறது என்ற ரிப்போர்ட் வந்ததுனால. ஆமாம், டிஎம்கே ரிப்போர்ட். இப்போ பெண் அவங்களுடைய நிறுவனம் தானே அது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. அங்கே கிறிஸ்தவ மெஜாரிட்டி இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பலமாக இருக்கும். இதை உடனடியாக இப்பொழுது அறிவாலயத்தில் பெரும் குழப்பம். அறிவாலயத்தை கலங்கடிக்க செய்திருக்கும் நடிகர் விஜய் இங்கே வந்து விட்டார். அப்படின்னா நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், போட்டி பலமாக இருக்குமா இருக்காதா? நான் நினைக்கிறேன் பலமாகத்தான் இருக்கும். ஒருவேளை தனிச்சு நின்னாங்க அப்படின்னா பணபலம்ங்கிறது பெரிய லெவலில் அடிக்கும். 2வது சரியானபடி வேட்பாளர்கள் இல்லை. இந்த 2 விஷயம் தான் மைனஸ். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு வேட்பாளர் 234 கிடையாது. ரொம்ப தெரிஞ்சுக்க பிரதர். என்னன்னா, தமிழ் அமுதன் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், கட்சிக்கு வேலை செஞ்சுருக்கோம். சின்ன பிள்ளையில் கல்லூரியில் நான் மாணவர் சேர்மன். இப்போ நானே அரசியல் நின்று ஜெயிச்சாலும் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் காமராஜ் யூனிவர்சிட்டியில். எப்படி வெற்றி பெறுதுன்னா, சும்மா வெற்றி பெற முடியாது. பனையூரில் உட்கார்ந்து இங்கே உட்கார்ந்து பேச முடியாது. வெற்றி என்பது களத்தில் இருக்க வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் களத்தில் இருந்தார்கள். மக்களோடு முகமுகமாக உரையாற்ற வேண்டும். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா ரோடு ஷோ போயிட்டு இருக்காரு, களத்தில் இருக்காரு. சும்மா ஜெயிக்க இல்லை. வி வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். நமக்கு 1000 விமர்சனம் உண்டு, எல்லா கட்சி மேலே உண்டு எனக்கு. ஆனால் வெற்றி என்பது களத்தில் மக்களோடு நம்முடைய ஆள் நினைக்கணும். யாரை? நம்முடைய ஆள் நினைக்கணும். எம்ஜிஆர் என்னுடைய ஆள், எம்ஜிஆர் என் சகோதரன், என் புள்ள அப்படின்னு நினைச்சாங்க. நாங்களாம் பார்த்துருக்கோம். கட்டி பிடிப்பார் வயசானவங்கள. இன்னைக்கு இறந்து போன 41 பேருமே அவரை பார்க்கறதுக்கு பனையூருக்கு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ட்ராபேக். ப்ளஸ் பர்சனல் இஷ்யூஸ். பர்சனல் இஷ்யூ அவ்வளோ நான் சொல்லி தானே சார் ஆகணும். அந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் ஆதரிச்சவங்களையும் அப்செட் பண்ணியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் தான் இருக்குது. அது ஒரு பெரிய பாலிசி இல்லையா? அவர் அந்த பர்சனலாக அந்த அஃபையர் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் வந்து ஒரு க்ளீன் பேப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை வர்றேன். ஒரு க்ளீன் பேப்பர் அப்படிங்கிற அந்த க்ளீன் பேப்பரில் ஒரு பிளாக் டாட்டு கரூர் இன்சிடென்ட் வைக்கிது, அடுத்த பிளாக் டாட்டு விவாகரத்து வைக்கிது, அடுத்த பிளாக் டாட்டு ஒரு ஹீரோயினோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வைக்கிது. ஸோ அந்த க்ளீன் பேப்பரில் இப்போ 3 பிளாக் டாட் விழுந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு 2% கூடயா டச் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். கரூர் சம்பவம் நடந்து போய்விட்டது. விவகாரம் அப்படியே அவர் நல்ல அறிவாளியாக இருந்தால் மௌனிக்க வச்சுருக்கணும். அதை கொஞ்சம் தள்ளி போட வச்சுருக்கணும். அந்த அம்மாவே இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். யார்? சங்கீதா, அவங்க சகோதரி, அவங்களே பண்ணாலும் இவர் அதை கோர்ட்டில் போய் எனக்கு கொஞ்சம் அரசியல் வேலைகள் இருக்குது, நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவானவன், நான் கேட்குறேன், என்னோட வயசு கம்மி தான், தம்பி தான் நமக்கு இருப்பார், ஒரு 2 வயசு கம்மி, நாங்களாம் ஒரே வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு அறிவுள்ள ஒரு தலைவன் நாளை கட்டமைக்கும் இந்த உலகத்திற்கு மாடலாக தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பார். சினிமாக்காரர்கள் என்ன இல்லை, எல்லோரும் சினிமாவில் இருக்கா. அவங்க ப்ரொஃபஷன். நான் பத்திரிக்கைக்கான ஏன் ப்ரொஃபஷன், உங்கள் பத்திரிக்கைக்கான. இந்த பெண்ணை கூப்பிட்டு கொண்டு ஒரே கலரில் 2 பேரும்
பட்டு வேஷ்டியை உடுத்துக்கொண்டு நிற்பது நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒரு பாறை. என்ன அழகான பிள்ளைகளும் அழகான குழந்தைகளும், அற்புதமான மனைவி இருக்கிறார், தாய் தந்தையோடு இல்லை, பிள்ளையோடு இல்லை, 2 பிள்ளையும் தனித்து இருக்கிறது, ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் இருக்குது, அந்த அம்மா தனியே இருக்கிறார்கள். இவன் என்ன மனிதன் அப்படி என்ற ஒரு கோர்வையை சில சதவீதம் அவருக்கு, நீங்கள் சொன்னதே நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது தேர்தலில் பெரிய அளவிற்கு எதிரொலிக்குமா என்பது இல்லாவிட்டாலும் நான் கம்மியாக சொல்கிறேன், ஒரு 2% இருக்கலாம். 2% எல்லாம் ஜெயிக்குமே. கடைசியில் அதிமுகவும் திமுகவும் 1.5% தானே காட்டிச்சு. இப்போ தானே சொன்னேன், 2021 எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய கரிஷ்மாவோடு தான் ஜெயிச்சார், அவர் ஜெயிக்கல. அந்த மாதிரி இந்த 1% இந்த எலெக்ஷனில் அப்படி தான் வரப்போதான். 500 ஓட்டு 400 ஓட்டு. அதுக்கு தான் நம்முடைய அந்நியர் பிரேமலதாவை கூப்பிட்டு வச்சு பேசி எல்லாருக்கும் இருந்த பழைய பார்ட்னர்ஸுக்கெல்லாம் மன கொதிப்பில் இருக்காங்க. நாங்கள் இத்தனை வருஷம் எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் பார்ட்னராக இருந்தானே, நேற்று வந்த பிரேமலதாவுக்கு சுதீஷ் கொடுத்து ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பயம் யாருக்கு இருக்கு. அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்காரு. விருத்தாச்சலம், ரிஷ்வந்தியம், கள்ளக்குறிச்சி, இந்த வடபகுதியில், அந்த பக்கத்தில் விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கோயம்புத்தூரில் நாயுடுகள், தெலுங்கு பேசும் மக்கள் வாக்கள் நமக்கு கிடைக்குங்கிறது தான். அதை அவர் கொடுத்து வச்சுக்கார். அது விடுங்க. இப்போ விஜய் விஷயத்துக்கு வந்துடும். அப்போ அந்த மெச்சூர் அவருக்கு இல்லையே. இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த நடிகை அம்மாவை கூப்பிட்டு கொண்டு, அந்த பெண்ணை கூப்பிட்டு கொண்டு அவர்களுக்குள் இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. அந்த விஷயத்தில் எவனும் யோக்கியமானவில்லை. எவனும் சாட்சி கிடைத்தால் கோயில் இருப்பவர்களும், பள்ளிவாசல் இருப்பவர்களும், சர்ச்சில் இருப்பவர்களும் அவன் இப்படித்தான் செய்கின்றான். பல சூப்பர் மார்க்கெட்லேயும் நடக்குது, குடும்பங்கள்லேயும் நடக்குது, பள்ளிகள்லேயும் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது. அப்போ இதில் சினிமாக்காரர்களுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அப்படி என்றால் அதை ரகசியமாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் தேர்தல் முடியட்டும், முடிந்த பிறகு மனைவி விவகாரத்தில் ஒரு சமாதானம் பேசுவோம். அது கூட இல்லையே. நீங்கள் சொன்னால் எவ்வளோ அறிவில்லாத தனம். நீங்கள் சொன்ன மாதிரி 0.5% அல்ல, 3/4% பாதிக்கும். இப்போது அவருக்கு இங்கே சேர்ந்திருக்கிறது பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. என்டிஏவுடைய அலையன்ஸில் பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. புரியுதா? அதனால் சேர்ந்த பிறகுதான் அதற்கான பலவீனம் என்னவென்று நான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு சொந்த ஊர் திருச்செந்தூர். நான் கடந்த முறை 15 நாட்களுக்கு முன், 15 நாள் அல்ல, ஒரு மாதத்திற்கு முன்பு அங்கு சென்றிருந்தேன். சென்றால் நான் படித்ததெல்லாம் திருச்செந்தூர் தான். அங்கே நிறைய நண்பர்கள் உண்டு. நாங்கள்லாம் எல்லா மதங்கள், எல்லா சாதிகள்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. எல்லோரோடும் ஒன்றா உட்காந்து மாப்பிள்ளை மச்சான் என்று பழகக்கூடிய ஒரு உறவு உண்டு. அப்படினாலும் கடற்கரை ஓரங்களுக்கு செல்வேன். அப்படி கடற்கரை ஓரங்கள் சென்று மீனவ பெண்களை எல்லாம் பார்த்துவிட்டு மீன் வாங்கி ஒரு வழக்கம் உண்டு. நமக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக கதை பேசுவோம். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் இந்த முறை வாக்கு யாருக்கு அளிக்கப் போகிறீர்கள்? அப்போ எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம், அதில் மாற்றமே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கூடுதாலை, பெரியதாலை, முட்டம், கன்னியாகுமரி, அப்படி வந்திருக்கிறால் ஓரி, அப்படி வந்து சொன்னால் மணப்பாடு, ஆலந்தலை, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம், தூத்துக்குடி, இந்த பகுதிகள் அனைத்திலும் கிறிஸ்தவ பெர்னாண்டஸ் அவர்கள் கேத்தலிக்ஸ், ஆர்சி ரோமன் கத்தோலிக்கல். அவர் சொன்னார்கள், நாங்கள் இந்த முறை விஜய்க்கு தான் போடுவோம். காரணம் என்ன? அவர் எங்களை சேர்ந்தவர், மாதாவை வணங்கக்கூடியவர். அதே போன்று ஆர்எஸ் மங்கலம் போன்ற பகுதிகளை நான் விசாரித்து பார்த்த அளவில் அங்கு வாழக்கூடிய வெள்ளாளர் கிறிஸ்தவர்கள் அவர்களும் ஆர்சி. அதே போன்று நாடார் கிறிஸ்தவர்கள் சவுத்தில் நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அவர்கள் வலிமையான திமுக ஆதரவாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தோம். முஸ்லீம்களின் வாக்குகள் 1% கூட அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவர்களையும் விசாரித்து பார்த்தால் அது வழக்கமாக திமுகவுக்கு சொல்கிறது. அது ஒரு பக்கம். இப்படி ஒருவேளை காங்கிரஸ் வந்திருந்தா அதுவும் நடந்திருக்குமோ? காங்கிரஸ் எங்கே வந்திருந்தால் இங்கே வந்திருக்கு. டிவிகே விசஸ் காங்கிரஸ். ஆனால் இப்போது டிவிகேவுக்கு பலம் என்ன, பலவீனம் என்பது 2 விவகாரங்கள் இருக்கிறது. இப்பொழுது மதச்சார்பின்மை என்று ஒரு விவகாரத்தை காட்டுகின்ற போது கிறிஸ்தவ வாக்குகள் கொஞ்சம் அவர்களுக்கு பிரியம், முழுமையாக விழாது. பாஜக கூட்டணி அவருக்கு பெரிய லாபம் என்று சொல்லாவிட்டாலும் அதிமுக அவருக்கு லாபம்தான். ஏடிஎம்கே இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒருவேளை அவர் சேர்ந்து விட்டால் கடும் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும் திமுக. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இன்னும் போக போக தான் நமக்கு அப்டேட்ஸ் நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் துல்லியமாக நாம் கொடுக்கலாம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.